பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் உங்கள் நபர் உங்ககிட்ட என்ன மறைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகேயா? ஸோ நான் இங்கே வந்து 2 டெக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த 2 டெக்லேருந்து ஒரு டெக் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிற போல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் டெக்கில் இருக்க இந்த க்ரீன் கலர் ஸ்டோன், இது வந்து பைல் நம்பர் 1. ஸோ அதே போல் இந்த டார்க் க்ரீன் கலர் டெக்கில் இருக்க இந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து பைல் நம்பர் 2. ஓகேயா? ஸோ இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் பைல் எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நாம் இன்றைக்கி ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹாய் பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்கள் நபர் காதலில் உங்ககிட்ட இருந்து என்னத்தை மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உடனுக்குடன் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நபர் உங்ககிட்ட இருந்து என்னென்ன மறைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஏஞ்சல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டெக்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ ஒவ்வொன்றுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக அப்படின்னு கேட்டால் இங்கே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஓகே. இதுவுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய பலம் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே. அதாவது ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், தைரியமாக இருக்கட்டும், இது இல்லாமல் உங்ககிட்ட வந்து அவங்க இருக்கிறது போலே காட்டிக்கொள்கிற சூழ்நிலையில் வந்து அவங்க இருக்கக்கூடியதாக இருக்கும். பட் வந்து நிஜத்துல என்ன இருக்குது அப்படின்னா, நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த இடத்துல ரொம்பவே கம்மியாக இருக்க போல தான் தெரியுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் நபரோட காதல் வந்து தொலைதூரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டு தூரமாக இருக்கிறதுனாலோ என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்தளவுக்கான ஒரு நம்பிக்கையான திடமான ஒரு மனநிலை வந்து இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மேபி நீங்கள் தூரமாக இருக்கீங்க, உங்கள் நபரை விட்டுட்டு நீங்கள் தள்ளி இருக்கீங்க, தூரமாக இருக்கீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு இன்னுமே தைரியம் பத்தலை, இந்த காதலில் இன்னுமே நம்பிக்கை இல்லை, ஓரளவுக்கு இன்னும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த நபர்கள் இதை ஏற்கனவே உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறதுனாலோ என்னமோ உங்களுக்குள்ளே அடிக்கடி ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் உங்களை சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேயா? அதனால தான் இதில் வந்து கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு முழுவிதமான காதலை தான் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால், இவங்க உங்ககிட்ட சொல்லி அப்படியே தீர்ற அளவுக்கான காதல் வந்து இங்கே அவ்வளோ இல்லை, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே. அதாவது உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இது காதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது காதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு கிடையாது. பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இங்கே ஒரு சிலரோட நபர்கள் தூரமாக இருக்கிறதுனால கூட இந்த காதலை வந்து முழுவிதமாக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இந்த முழுசாக நான் ஒன்று நம்புகிறேன், முழுசாக என் காதலை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இங்கே பார்க்கும்போது அப்படியே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஈர்ப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா? மற்றது வந்து இல்லை அப்படின்னா உங்கள் நபருக்கு பக்கத்துலேயே நீங்கள் நெருங்கி போகிறீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இந்த நபர்களோட இன்னும் க்ளோஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் இந்த விஷயம்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஓகே. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பயம் இருக்கலாம், பதற்றம் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த பயம் இருக்குது, பதற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால கூட இந்த நபர்கள் வந்து உங்களை காதலில் வந்து சந்தேகப்படுறதுக்கு, கோவமான வார்த்தைகள் பேசுகிறதுக்கு, எதிர்பாராத மாதிரி விஷயங்கள்
நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதெல்லாம் ஒரு வார்த்தையால் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து ஒரு சீட்டிங் எனர்ஜியும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஓகேயா. அப்போது இந்த நபர் வந்து இது நபராக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஓகே. இந்த நபரை முழுசாக நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் 2 சைடுமே கம்மியாக நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது முழுசாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போது இங்கே ஒரு சிலருக்கு மட்டும், இது நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும் உங்கள் நபர் வந்து உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதுக்கான நியூ பிகினிங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கே கம்மியாக தான் தெரியுது. ஓகே. அதாவது உங்கள் நபர் கூட நீங்கள் க்ளோஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் நபர் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இது உங்களுக்காக. ஓகே. ஸோ அதை வந்து இந்த நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களை சீட் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஓகேயா. ஸோ அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல், இல்லை உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு தானே தவிர, இது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மன ரீதியாக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு ஈர்ப்பு மட்டும்தானே தவிர, இது அப்படியே காதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இங்கே மற்ற கார்ட்ஸ் வழியாகவும் கிளியர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ இந்த நபர்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த நபர்கள் வந்தால் கூட இப்போ வர்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போயிட்டுருக்காங்க அப்படின்னா, அகெயின் வரும்போதும் உங்களை திருப்பி ஏதாவது சீட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகேயா. அப்போது வந்து இந்த நபர் வந்து 100க்கு 100% உங்களுக்கு உண்மையாக இருப்பார். இந்த நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஓகே. ஏன் அப்படின்னா, இவங்க மனநிலை வந்து ஒரு திடமானதாகவே இல்லை. ஓகே. ஸோ இந்த நபர்களை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கீங்க அப்படிங்கிறதுனால கூட இப்படியான சூழ்நிலைகள் வந்து உருவாக்கிக்கலாம். ஓகேயா. ஸோ இப்போது இருக்க சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேபி இவங்களுக்கு ஒரு சிலருக்கு, ஓகே, இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு ஒரு 2 மனசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்கள வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை இப்படியே கழட்டி விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி 2 மைண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, மனசளவில் இங்கே 100க்கு ஒரு 20% ஆட்களுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த விஷயத்த. அதாவது அகெயின் வந்து நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாமா, இதுக்கு ஒரு இடத்த கொடுக்கலாமா அப்படிங்கிற சின்ன ஒரு தாட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. ஸோ என்னதான் இந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து அப்படி சிந்திச்சாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல மூவ் ஆகிற எனர்ஜி தான் இருக்குது. ஓகே. அப்போது இவங்களோட எண்ணங்கள் கூட வந்து திடமானதாக இல்லை. ஓகே. நிலையானதாக இல்லை அப்படிங்கிறது நம்மளால இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இதில் ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம், அதாவது நான் வருவேன், நீ எனக்காக காத்துட்ரு, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்களோட எனர்ஜி வந்து மூவ் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதாவது இந்த இந்த விஷயத்த நான் சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கதைப்பேன் அப்படின்னா, அப்படியே சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, இவங்களோட எனர்ஜி வந்து உங்களை அதே இடத்துல ஸ்டே பண்ணி வைக்கிறதா தான் இருக்கே தவிர்த்து, இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்குறதா அப்படின்னு கேட்டால், எனக்கு இங்கே பார்க்கும்போது அப்படி தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல சீட்டிங் பண்ணுறது, எஸ்கேப் ஆகி ஓடுறது அப்படின்ற மாதிரியும், ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை வந்து காதல் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லவ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து இப்போ சொல்லிட்டோம்ல, இவங்க வந்து சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏமாற்றிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓ மை காட், ஸோ புது புது திட்டங்கள் தீட்டி அதுக்கப்புறமா அவங்கள காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து காதலோடு தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல காதலோடு ஸ்டாப் பண்ண மாதிரி எனக்கு இங்கே தெரில. இந்த நபர்கள் வந்து உங்களை வந்து ஒரு திருமண லெவலுக்கு, அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு வந்து ஃபேமிலியில் இந்த இடத்த தருவேன், நீ வந்து என்னோடய ஒய்ஃபோ என்னோடய ஹஸ்பண்டோ ஆகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு விதமாக விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து லவ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போன மாதிரி தெரியல. இந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போன மாதிரியும் தான் தெரியுது. ஓகே. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ஏதாவது கேட்க போயிட்டு அப்படின்னா கூட இந்த இடத்துல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு உங்களை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இது இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன், இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பாஸ்ட்டில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இப்போது வந்து இதே விஷயம் தான் நடக்குது. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து வெளிப்படையாக நடந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து வெளிப்படையாக நடக்காமல் இன்னும் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டுட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதுதான் இந்த இடத்துல காதல் அப்படிங்கிற விஷயத்த வச்சு தானே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றா இந்த இடத்துல நீங்களே திரும்ப போனால் கூட இந்த உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே இடத்துல உங்களை எடுத்து வந்து நிற்க வச்சுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்க மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஓகேயா, அதாவது நீங்கள் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் ஓ மை காட்! இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சீட்டிங் எனர்ஜி வந்து எந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு. சரியா இந்த லவ்வர்ஸ் கார்டும், இந்த ஈர்ப்பு கார்டும் அதாவது 2 ஆஃப் கப்ஸும் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலயே வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த காதல் வந்து இத பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு முற்றிலுமே ஒரு ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இத வந்து நீங்க எல்லாரும் எல்லாரும் எடுத்துக்கணும்னு இல்ல. பொருந்துது இந்த விஷயம்லாம் எனக்கு பொருந்துது அப்படின்னா, இந்த நபர்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த சீட்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்களை மெதுவாக கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த நியூ பிகினிங் பண்ணுறேன், உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறது உங்களை ஒரே இடத்துல தக்க வச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து இன்னுமே அந்த நபர்கள் வந்து திரும்பி வருவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணத்தில் போய் முடியும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் மனசளவில் இது சரியா அப்படின்னா இல்லை. மேபி அவங்களுக்கு மனசளவுலே ஒரு போராட்டம் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி. ஓகே. ஆனால் அதெல்லாம் வெளிக்காட்டாமல் இந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இவங்க வந்து இந்த காதலை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னாலும், இந்த காதல் உண்மையா அப்படின்னாலும் எனக்கு இங்கே அப்படி இருக்க மாதிரி தெரில. ஏதோ ஒரு தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இந்த நபர்கள் வந்து எகெயின் வருவாங்க. உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சீட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா தெரியுது. இருந்தாலுமே நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாகிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னென்னா இவங்களுக்கு 2 வே இருக்குது. ஓகேயா? அதாவது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இது காதல்னு சொல்லவே முடியாது. இது ஒரு ஈர்ப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அப்படி ஈர்ப்பு அப்படின்னு இருக்கிறதுனால கூட இவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து எப்போவுமே 2 வழி இருக்கும். அதாவது 2 விஷயம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட்லி வந்து இருந்துகிட்ருக்கலாம். ஓகேயா? ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹைட் பண்ணுறாங்க அப்படின்னு தானே பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 வழி இருக்குது. அதாவது நீங்கள் இல்லை அப்படின்னா கூட அவங்களால ஒரு லைஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பெருசா உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்படி இங்க பார்க்கும்போது தெரில. ஓகேயா? ஸோ இந்த நபர்கள் வந்து மேபி உங்கள சீட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, எந்த நேரம் வேணாலும் இவங்களுக்கான ஒரு நியூ லைஃப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த நபர்கள் எஸ்கேப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு ஒரு சிலர் வந்து ஓ மை காட்! இதில வந்து தயாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இவங்களுக்கான பாதையே 2 பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த 2 பாதையிலேருந்து ஒரு பாதையை வந்து இவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு மோசடி, ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல சன் கார்ட் வருமா? இது நபர்கள் எகெயின் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு மந்தமான நிலையில தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே மனசளவில் வந்து இந்த நபர்கள் ஏமாத்துறாங்க, இல்லை இவங்களுக்கு தேர்ட் பார்ட்டியெல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கா தெரியுது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியே வர்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஓகேயா? ஸோ சிந்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ இந்த ரீடிங் வந்து பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. மற்றபடி இதில் மேலதிகமான தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்லலை. இது பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதுனால. ஓகேயா? ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் இன்றைக்கு. இதில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பைல் நம்பர் 1. பாய். டேக் கேர். ஹாய் பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் காதலில் எந்தெந்த விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ நம்ம வந்து உங்கள் நபர்கள் காதலில் என்னென்ன விஷயங்கள் மறைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்லேருந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டா எப்போ போல் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே.
ஸோ ஓகே, நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டுக்கா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. ஓகே. ஸோ நான் இந்த கார்டை வந்து கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் காதலிக்கக்கூடிய நபரை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து யாரோடையாவது ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இவங்களுக்கே தெரியுது நம்ம ஓ மை காட், இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களோட நபர்கள் இது எல்லாருக்கும் பொருந்தணும் இல்லை, ஒரு சிலருக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. இந்த நபர்கள் வந்து ஃபேமிலியே இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஃபேமிலியை தாண்டி எந்த விஷயமும் பண்ண முடியாது, இல்லை இது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஓகேயா. ஸோ இந்த நபர்களை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எந்த விஷயமும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஆனால் இந்த நபர்கள் வந்து இந்த விஷயத்த ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த இவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்காங்க. இவங்களால் சுயமாக வந்து எந்த விஷயத்தையுமே கையில் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்த கூட நடத்தி கொள்ள முடியல அப்படிங்கிறது, இந்த வருத்தம் வந்து இவங்கக்குள்ளேயே வச்சுக்கொள்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது அவங்களோட விதி அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ உங்கள் காதலுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை குடும்பத்தார் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா கூட இது விதி அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர்த்து, இந்த இடத்துல இவங்க யார் சைட்லேயுமே ஒரு குறையை சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல குறை வந்து சொல்கிறது கம்மி இவங்க. ஸோ தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது இவங்களோட விதி அப்படின்னு தான் சாட்டுறாங்களே தவிர்த்து, இந்த இடத்துல நீங்கள் காரணமாக இருக்கும், இல்லை இந்த இடத்துல உங்களை விட்டு கொடுக்குறதோ, இல்லை அவங்களோட ஃபேமிலி நபர்கள் சார்ந்தவர்களை விட்டு கொடுக்குறதோ அப்படின்னு சொல்லி இவங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஓகேயா. ஓகே. ஸோ இங்கே ஒரு சிலர் மட்டும் இப்போ ஃபேமிலிக்கு பயந்துட்டு இதில் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்கல்ல, இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறாங்க இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு இடத்துல உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்களும் அவர்களும் கதைச்சு கொள்கிறீங்கள்ல, தூரமாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பமெல்லாம் இருந்தால் கூட இந்த விஷயத்தை வந்து சரிப்படுத்தி கொள்ளணும். ஓ மை காட். ஸோ இந்த காதலை வந்து திரும்ப வந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த காதலில் வந்து ஒரு ஈர்ப்பை வந்து திரும்பியும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி நபர்கள் சார்ந்தவர்களாலே உங்களுக்குள்ளே வந்து ஒரு மனக்காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இவங்கள சார்ந்து ஏதாவது ஒரு மனக்காயம் ஏற்பட்டிருக்கு, அதை வந்து ஹீல் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னா கூட இவங்க வெளிப்படையாக அந்த விஷயத்த சொல்லாமல் இது மன ரீதியாக இவங்க வந்து போராடிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இவங்க பார்த்தா தனிப்பட்ட ரீதியாக நிறைய காயப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த காதலுக்காக இவங்க தனிப்பட்ட ரீதியாக நிறைய போராடி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது இல்லை, இந்த ஹார்ட் வந்து ஹீல் ஆகுது இல்லை அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் தான் இவங்க ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. ஓகே. மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகேயா. ஒரு சில நபர்கள் வந்து இந்த விஷயம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு காத்துட்டு இருந்து இதுக்கான ஏதாவது ஒரு விரைவான ஒரு பதில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக இந்த விஷயத்த இவங்க ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த காதலுக்காக அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்களே, இல்லை இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து இவங்க ஹீல் பண்ணிக்கொள்கிறாங்களே, இல்லை ஒரு பதில் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து ஒரு சன் கார்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தனிப்பட்ட ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது, தனிப்பட்ட ரீதியாக இந்த நபர்கள் உங்களுக்கு தெரியாமலே இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு இவங்க போராடிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இவங்க உங்களோட ஹெல்ப்பும் கேட்கல. ஓகே. உங்களோட ஹெல்ப்பும் கேட்காம தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஜாயின் ஆக்குறதுக்கு பார்த்துட்ருக்கலாம். அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிலையான இடத்த கொடுக்குறதுக்கு இவங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் திருமணம், ஒரு கமிட்மெண்ட், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு, அதே சமயம் வந்து இந்த விஷயத்த வெளிக்காட்டிக் கொள்கிறாங்களும் இல்லை, இந்த காதலுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கேன் அப்படின்ட்டு வெளிக்காட்டுறாங்களும் இல்லை. அதே மாதிரி இவங்க தனிப்பட்ட ரீதியாக மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த காதலுக்காக ஸ்டெப்பே எடுக்கிறாங்கல்ல, இருக்காங்களா இல்லையாண்டே தெரில அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காகவும் இங்கே நடந்துகிட்ருக்க இந்த சூழ்நிலையை வந்து ஒரு நிலையானதாக எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இவங்க கொஞ்சம் போராடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் வந்து இப்போ வந்து அவங்களோட லைஃப்பை மட்டும்தான் பார்க்குறாங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு இங்கே பார்க்கும்போது அவங்க என்னதான் அவங்களோட பர்சனல்
பர்சனல் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாலுமே கூட இந்த சைடு உங்களையும் பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ கொஞ்சம் வந்து இப்போ போராட்டத்துக்குரிய டைமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக இந்த நபர்கள் நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இங்கே ஒரு சிலர் வந்து தவிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தணும்னு இல்லை, பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதுதான். இங்கே வந்து என்னதான் இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இல்லை இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா கூட, இந்த இடத்துல உங்ககிட்ட முகத்தை காட்டிட்டு போனால் கூட, ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்காக போராட தான் செய்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல எனக்காக என் நபர் வந்து ஃபைட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ஃபைட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன உண்டு, அதை வந்து வெளிப்படையாக பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே. மற்றபடி இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது எப்போ போய் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இருக்கலாம், மேபி நேரில் போய் மீட் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஓ மை காட்! ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நபர்கள் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை தான் விரும்புகிறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு சன் கார்டு, அதாவது சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷன், சந்தோஷமான மூமெண்ட். அதாவது ஹார்ட் வந்து ரொம்ப உடைஞ்சு போகிற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஹீல் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்போது இவங்க தனிப்பட்ட ரீதியாக இவங்க மனசை ரீட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சன் கார்டு வேணும் அப்படின்னு தான் இவங்க ஆசைப்பட்றாங்க. ஆனாலுமே இருந்தால் கூட கொஞ்சம் அது ரகசியமாக வச்சு தான் பண்ணுறாங்களே தவிர்த்து இந்த இடத்துல முழு ஆக்ஷன் வந்து கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இனி வர்ற நாட்களில் இந்த நபர்கள் வந்து இதுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஓகே. ஓகே. இவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு சிலர் தான். ஓகேயா. இது ஒரு சிலருக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அப்போது தனிப்பட்ட ரீதியாக உங்கள் ஃபேமிலி வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலி ஆக்களே ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இவங்களால வெளிப்படையாக இந்த காதலை வந்து வெளிப்படுத்த முடியல. மற்றபடி இந்த காதல் வந்து பொங்கி வழியுது அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறேன். மற்றபடி இதுதான் விஷயம் அப்படின்னு தாண்டி வர முடியல. ஓகே. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியாக இங்கே ஒரு அம்மா எனர்ஜி வந்து எனக்கு காட்டுது. அப்போது இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நபர்களாக இருக்கலாம், மேபி அவங்களோட அம்மா, அவங்களோட அக்கா அப்படி யாராவது இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நபர்களை தாண்டி இதெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது, பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது இவங்க கேட்குறாங்க. ஓகே. திருப்புமுனை நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க தான் செய்கிறாங்க. இருந்தாவே கூட ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு 2 மனசு ஆகிடுது. ஓகே. அது வந்து ஒரு போராட்டமாகிடுது. அதாவது இந்த நேரத்தில் இந்த விஷயத்த பண்ணினா நல்லா இருக்குமா, இந்த நேரத்தில் இந்த விஷயம் பண்ணுறது சரியா அப்படிங்கிற மாதிரியும், இல்லை இதுக்காக போராடிட்டே இருக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு 2 மனசு ஆகிடுது. ஓகே. ஆனால் மற்றபடி வந்து இந்த இடத்துல நியூ பிகினிங் தான் கேட்குறாங்க. அதே போல் ஒரு புது ஆரம்பத்தை தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களுக்காக தனிப்பட்ட ரீதியாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசளவில் இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு. மனசளவில் அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வேணும், உங்கள் கூட ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான தருணங்களை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறணும். திவ்யா. பாய். டேக் கேர்.